கடலில் மூழ்கிய மீனவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு செயற்கை பவளப்பாறைகள் ஏற்றி சென்ற படகு கடலில் மூழ்கி விபத்து ஏற்பட்டது. மீனவர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தி. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கடலூர் முதுநகர் சிம் கற்கள் தயாரிக்கப்பட்ட செயற்கை பவளப்பாறை கற்கள் கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பில் இருந்து படகு மூலம் ஏற்றிக்கொண்டு துறைமுகத்தில் இருந்து கடந்த 5ஆம் தேதி அன்று ஆந்திரா மாநிலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆந்திரா மாநில கடல் எல்லைக்குள் பவள கற்களை இறக்கிவிட்டு மீண்டும் சொந்த ஊரான கடலூர் இன்று அதிகாலை படகில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது கடலில் படகு கவிழ்ந்ததில் பின்தொடர்ந்து வந்த படகில் இருந்தவர்கள் அவரை கடலில் இருந்து மூழ்கிய 7 பேரும் மீட்டு 6 நபரை பத்திரமாக கடலூர் சிங்காரத்தோப்பை சேர்ந்த மாணிக்கம் என்பவரை மட்டும் உயிரிழந்தார். இது தொடர்பாக இந்திய கடலூர் காவல் படை மற்றும் கப்பல் துறை அலுவலர்கள் விசாரணை செய்து வருகின்றனர். இறந்தவர் உடலை கடலூர் கொண்டு வந்து உறவினரிடம் ஒப்படைத்தனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பொய்யாமொழி.